இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? ஆனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா? பாரு பாரு நம்பி. யார முறைக்கிறா? கண்டதையெல்லாம் நார்மலைஸ் பண்ணதன் விளைவு டூட் மாதிரியான, பேட் கேர்ள் மாதிரியான, கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியான குப்பைகள் வர காரணமாகிடுச்சு. ஏண்டா பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி நாய்களா? அதையும் அரசியல் தெரியாத, அஜெண்டா புரியாத கோமாளிகள் ரசிச்சு ரைட் அப் வேற எழுதிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த படம் இதுதான். டூட் படத்துடைய ஸ்கிரிப்டையே கக்கோல் பான் பார்த்து தான் இந்த தற்குறி எழுதியிருப்பான் போல. இதை அப்படியே எடுத்தா பான் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதனால நாம இதை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணவே முடியாதுன்னு பயந்து விட்டு படத்துக்கு எதுக்கு ஏகப்பட்ட ஓஎஸ்டி அதிகமா தேவைப்படாதேன்னு சிந்திச்சு ஒரே பாட்டை மாத்தி மாத்தி போட்டு கேஸ்ட்ல ஒரு ஸ்பூன், ஆணவ படுகொலையில ஒரு ஸ்பூன், தாலி தேவையில்லைன்னு ஒரு ஸ்பூன், சிங்கப்பெண்ணே ஒரு ஸ்பூன், பெண்ணுரிமை ஒரு ஸ்பூன், பெண்ணுடைய ஃபீலிங் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தியேட்ரிக்கல் மெட்டீரியல்னு வெளியிட்டு நம்மளை ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இந்த முற்போக்கு சிந்தனைய எல்லா மதத்தையும் மையப்படுத்தி பொதுவா காட்டியிருக்கானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வெறும் தாலியை மட்டும் மையப்படுத்தி தாலி கட்டுவது தீண்டாமை, தாலி கட்டுவது கொடுமை, தாலி கட்டுவது பெண்ணடிமைத்தனம்னு இவன் காட்டியிருக்கான். இப்ப கிறிஸ்தவர்கள் விரல்ல மோதிரம் போடுறது, இஸ்லாமியர்கள் மணியை கட்டி கல்யாணம் பண்றது, இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாமே, இதெல்லாம் ஏன் எடுக்கலன்னு பார்த்தா இதன் பின்னாடி இருக்க அஜெண்டா இங்க இருக்க சில தற்குறிகளுக்கு புரியவே இல்லை. படத்தோட ஸ்டார்டிங் 8 நிமிஷம் தேவையில்லாத குப்பை. படமே தேவையில்லாத குப்பை தான். இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங்கை பார்த்துட்டு சில தற்குறிங்க மை ஃபேவரட் சீன் இன் திஸ் மூவின்னு வேற சுத்திட்டு இருக்கானுங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இந்த வசனத்தை பாருங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா பிடிக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு ரீசன்? ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நாயை லவ் பண்ணும்போது இந்த நாய்க்கு தெரியாதா இவன் பைத்தியம்னு? இவன் என்ன மூளை வளர்ச்சி இல்லாமலா இருக்கிறா? நல்லா வளர்ந்துருக்கிறா. லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில வேறொரு அப்பாவிய கல்யாணம் பண்றத நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கான் இந்த பண்ணாட. நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. இந்த குப்பை படத்துல 4-5 டயலாக்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. அந்த தாலி எடுத்த தருதலையா? மீதி எல்லாமே குப்பை தான். நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா மக்களே, இந்த தற்குறி இந்த படத்தை எழுதும் போது கக்பான் பார்த்துட்டு தான் எழுதியிருக்கான். அதுக்கேத்த மாதிரியே டயலாக் வச்சிருக்கான் பாருங்க. நீ என்னடி பிட்டு படத்துல வர புருஷன் இருக்க? அனதர் நார்மலைசிங். ஸ்கூல்ல ஒருத்தி, காலேஜ்ல ஒருத்தின்னு சுத்தினா அது கெத்துன்னு காட்டுறான். அதுக்கடுத்து இந்த பைத்தியம் சொல்றது கேளுங்க. ஸ்லாட் கிடைச்சிருக்கான். என்னமோ IAS ஆபீசராக ஸ்லாட் கிடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த மோதிரம் போடுறது நம்ம இந்திய கலாச்சாரமே இல்லை. ஆனா மோதிரம் போடுறது ஆணாதிக்கத்துல வராதான், பெண்ணாதிக்கத்திலையும் வராதான். தாலி கட்டினா மட்டும் அது பெண்ணடிமைத்தனத்துல வருதான், பெண்ணுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுல வருதான், பெண்ணை அடக்குமுறையில வருதான். இந்த பொறுக்கி நாய் எவ்வளவு நுவான்ஸா இந்தியன் கல்ச்சரை நெகட்டிவா டார்கெட் பண்ணிருக்கான்னு பாருங்க மக்களே. இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. இந்த கருமத்தை எப்படிடா 100 கோடி வசூல் பண்ண வச்சிங்க? அடே ஸ்டார்டிங் 1 மணி நேரம் எங்க எக்கனாமிக்ஸ் மிஸ் கிளாஸ் எடுத்தா எப்படி தூக்கம் வருமோ அதை விட படுமோசமா இருந்துச்சு. இதை போய் கூச்சமே இல்லாம கொண்டாடி இருக்கானுங்க இந்த முற்போக்கு கபோதிங்க. அதுலயும் கொத்தடிமைகள் தான் அதிகமா கொண்டாடி இருக்கானுங்க. ஜென்சி கூட அந்த மாதிரி கொண்டாடல. உண்மையிலே ஜோக்கர் தான். வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வேணும்னு சொல்ற அத்தனை பேரும் வீக் மைண்டட் பர்சன் தான். இது மாதிரியான ஆட்கள் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே தப்பா தான் இருக்கும். இந்த விஷயத்த இந்த தற்குறி இவனுக்கே தெரியாம இந்த படத்துல காட்டியிருக்கான். ஆனா 95% மக்களுக்கு இதோடைய மீனிங் புரியாது. இந்த தற்குறிக்கே புரியல, அப்புறம் எப்படி மக்களுக்கு புரியும்? இதெல்லாம் என்னத்த நினைச்சு சீன் எடுத்தான்னு தெரியலையே இந்த பைத்தியம். ஏண்டா நாய் கடிச்சு வச்சிச்சா? நான் யாரெல்லாம் பண்றேன்னு தெரியலடா. இங்க பாரு. டே, எந்த ஊர்லடா ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆறுதல் சொல்லுவாங்க? யூரோப் கண்ட்ரீஸ்ல கூட இப்படி தடவி ஆறுதல் சொல்லவே மாட்டாங்களே. லவ்வுக்கும் கிஸ்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. லவ்வுக்கும் கிஸ்ஸுக்கும் சம்பந்தமே இல்லையா? லவ் பண்றவங்க தானே கிஸ் பண்ணணும். ரோட்ல போற வர எல்லாரையும் கிஸ் பண்ணிட்டு சும்மா பண்ணுன்னு சொல்ல முடியுமா நம்ம யாராலையாவது? அம்மா அப்பா தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குற முத்தத்துல இருக்க அன்பு வேற. லவ்வர்ஸ் அண்ட் கணவன் மனைவி இவங்க கொடுக்குற முத்தத்துல இருக்க அன்பு வேற.
இதுவே தெரியாம இந்த நாயெல்லாம் டைரக்டர் வேற சொல்லி சுத்தி ஒரு படத்தை வேற எடுத்து வச்சிருக்கான். அந்த குப்பையை பார்த்துட்டு எத்தனை தற்கூறிங்க பைத்தியமா சுத்துதுங்கன்னு தெரியல. பைத்தியம் அதெல்லாம் என்ன போ. லவ்னா என்ன, செக்ஸ்னா என்ன, இந்த ரெண்டுமே ஒன்னா இல்ல வெவ்வேறான புரியாத இதுக்கு கிட்ட இத பத்தி ஒண்ணுமே தெரியாத இந்த காம தற்குறி வசனம் என்ற பேர்ல கண்ட கருமத்தையும் எழுதி வச்சிருக்கான். இதுல இந்த தற்குறி மேடையில ஏறிட்டு நான் தெலுங்குதான், ப்ரொடியூசரும் தெலுங்குதான்னு சொல்லிட்டு படத்துல இவர் கேஸ்டை எதிர்த்து புடுங்கிட்டாராம். மோஸ்ட்லி கேஸ்ட் ரிலேட்டட் கொடூரங்கள் சவுத்துல பண்றதே இவனுக்கு தான். ஆனா அதை இவனுங்க வெளிப்படையா பண்ணிட்டு தமிழ்ச்சாதிகள் மேல பழிய போட்டுறானுங்க. சோசியல் மீடியாலையும் இதை பார்த்துட்டு ஐயோ ஆணவ படுகொலை சாதி வெறியன்னு சொல்லிட்டு ரைட்டப் எழுதுற எவனும் எவளும் தன்னை விட வசதி குறைவா இருக்க அதே சாதியை சேர்ந்தவங்களையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவன் மட்டும் நல்லா ரிச் கேர்லா ரிச் பாயா வேற சாதியில லவ் பண்ணா அவங்கள பெத்தவங்க இதை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அழுவானுங்களாம். சோசியல் மீடியால பேசுறவங்க முதல்ல அவங்க குடும்பத்துல கலப்பு திருமணம் பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் ஆணவ கொலையை பத்தியும் சாதிய ஏற்றத்தாழ்வு பத்தியும் நாம பொது வெளியில பேசலாம். இவனுங்க புரட்சி புண்ணாக்கெல்லாம் வெறும் படத்துல மட்டும்தான், வெறும் சோசியல் மீடியால மட்டும்தான். சேகர் பாபுவோடைய பொண்ணு அழும்போதெல்லாம் இந்த சமூக புரட்சி தற்குறிகள் என்ன புடுங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இன்னி வரைக்குமே அந்த பொண்ணு பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ரொம்ப பேசாதீங்கடா சார், என் பக்கம் நியாயம் இருக்குதா? நான் இந்த படத்தை இன்னும் வெறுக்க முக்கிய காரணமே இந்த கேரக்டர்ஸ்க்கு வச்ச பேர் தான். அகன், பாரி, குரலாம். அது எப்படி தூய தமிழ் பேரை வச்சு விட்டு படம் எடுத்திருக்கான்னு பாருங்க. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் தெரியாத எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? எந்த வருஷத்துக்கு காமெடி? டேய், என்ன எழுவு சீன்டா இது? எதுக்கு இவன் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்? இத காமெடின்னு சொன்னா காமெடியே நம்பாது. இந்த கர்மத்துக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ற கன்றாவியே தேவலாம் போல மக்களே. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. லவ் பண்ற பையனை கட்டினா விடுவேன்னு சொல்றவங்க அப்பனும் அதை அலோவ் பண்ற இந்த சொசைட்டியும் தான் டவல்க்கு. சூப்பர். அது எப்படின்னா பொண்ணை பெற்றவங்களும் பையனை பெற்றவங்களும் தன்னோட பிள்ளை எந்த தருதலையை கட்டிக்கிட்டு வேணா நாசமா போகட்டும்னு விட்டுட்டா அது முற்போக்கம். என் பொண்ணு நல்லா இருக்கணும், நல்லவனோட இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், நல்ல பொண்ணோட இருக்கணும்னு பெத்தவன் ஆசைப்பட்டா அது பிற்போக்கம். ஆக்சுவலி ஒரு உயிரெடுக்கிறது தப்புன்னு சொல்றவன் தான் நான். இங்க ஆணவ கொலைன்னு பேசுறோமே தவிர பொண்ணை பெற்றவங்க மனநிலை என்னவா இருக்கும், பையனை பெற்றவங்க மனநிலை என்னவா இருக்கும், இது மாதிரியான திருமணங்கள் நடக்கும் போதுன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. 20 வயசு வரைக்கும் பொத்தி பொத்தி வளர்த்தவங்களுக்கு லவ் பண்ணா பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமலேயே லவ் பண்ணி ஆர்வக்கோளாறுல கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டு அவங்களையே குத்தம் சொல்றது. லவ் பண்ணும் போதே பெரும்பாலான ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி இது மாதிரியான பிரச்சனை வரும், தன்னுடைய பெத்தவங்க இதை பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம காதல் ஜோர்ல அதை பெருசா எடுத்துக்காம தாலியை கட்டிட்டு போயிட்டா ஒரு பிள்ளைய பெத்தவனுடைய மனநிலையில இருந்தாதான் அந்த வேதனையை உணர முடியும். அதுக்காக கொலை பண்றது சரின்னு சொல்றியா ப்ரோன்னு கேட்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உறவையே அத்து விட்டுட்டு நீ யாரோ நான் யாரோன்னு பெத்தவங்க ஒதுங்கிடணும். பொண்ணோ பையனோ அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இனி என்ன ஆனாலும் அவங்க தான் பார்த்துக்கணும்னு பெத்தவங்க ஒதுக்கிட்டணும். ஆனா பெத்தவங்களுடைய கோபம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வளர்ப்பு மற்றும் பழக்க வழக்கம் சார்ந்தது. 90% பெற்றோர்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கண்டிப்பா போவாங்க. 10% பெற்றோர்கள் தான் நான் சொன்ன மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுடுவாங்க. இதையெல்லாம் சோசியல் மீடியால வக்கனையா பேசுறவங்களால அவங்க பெற்றோர்கள் என்ற நிலையை அடையும் போதுதான் உணர முடியும். அப்ப ஆணவ படுகொலை தவறுன்னு இன்னைக்கு ரைட்டப் எழுதினவங்க முக்கால்வாசி பேர் எதிர்காலத்துல அதே ஆணவ கொலையை பண்ணுவாங்க. அப்ப இது மாதிரி எல்லாம் உட்காந்து சமூக கருத்தை பேச மாட்டாங்க. எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். சுயகௌரவம் சுயமரியாதை இதெல்லாம் பேசுற பகுத்தறிவு கொத்தடிமைகள் இப்படித்தான் வாழ்றானுங்க போல. தன்மானம் இல்லாத ஒருத்தனா கூட இரு, உன் காதலி சந்தோஷமா இருக்க பிம்ப் வேலையை கூட செய்யுன்னு அற்புதமான கருத்தை இந்த பண்ணாட சொல்லியிருக்கான் இந்த படத்தின் மூலமா. இந்த டைலாக்கை கேட்டுட்டு இவளும் கட்டி பிடிக்கிறா, இப்படி ஒரு இடிச்ச வாயன் இனி நமக்கு கிடைக்க மாட்டான்னு. இப்படி ஒரு கேவலமான இன்டர்வல் பிளாக்கை பார்த்துட்டு ஐயோ உலக வரலாற்றிலேயே, ஐயோ சினிமா வரலாற்றிலேயே இப்படி ஒரு பிளாக்கை நான் பார்த்ததே இல்லைன்னு இந்த பைத்தியம் பிடிச்ச கொத்தடிமை தற்குறிகள் சோசியல் மீடியால உட்காந்து உருட்டு இருக்கானுங்க. மாடர்ன் டே பெண்களை, அதுவும் கல்யாணம் ஆகாத பெண்களை அழிச்சதும் அழிச்சிட்டு இருக்கிறதும் இந்த வசனம் தான்.
என் உடம்பு என் இஷ்டம். 2 உயிர் சேர்ந்து 10 மாசம் பார்த்து பராமரிச்சு வெளியே கொண்டு வராம இருந்திருந்தா இந்த மாதிரியான ஃபெமினிச தற்குறிகள்லாம் மை பாடி மை ரைட்ஸ்னு பேசியிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. இதுங்களை பெத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அடல்ட் உமனுக்கு யாரோட சிக்னேச்சரும் தேவையில்லை. இந்த சீன் ஒன் ஆஃப் த சினிஸ்டர் சீன் தான் சொல்லுவேன். இதை பார்க்குற பெத்தவங்க பேச்ச கேட்காத பொண்ணோ ஆணோ செக்ஸ் வச்சுக்கிட்டு அபார்ட் பண்ண போனா அடல்ட் உமனுக்கு யாரோட சிக்னேச்சரும் தேவையில்லைன்ற டைலாக்கை பார்த்து பசுமரத்தாணி மாதிரி இந்த டைலாக்கை இப்ப இருக்க இலசுகள் பதிய வச்சுப்பாங்க. குறிப்பா கிரிமினல் வேலையை கேடி வேலைகளை பண்ற இருபாலினமும் கண்டிப்பா இதை பண்ணுவாங்க. ஏற்கனவே டீன் பிரெக்னன்சி ரேட் ஏறிட்டே போகுது. இதுல இந்த இழவையெல்லாம் பார்த்தா சுத்தம் விளங்கிடும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அடே ஜென்யூனான ஃபீலிங்ஸா இருந்தா எல்லாருமே மதிப்பாங்க. ஆனா பிம்ப் வேலைய பண்ணிட்டு இந்த சீன்ல இவர் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றாராம். செருப்பாலே அடிப்பண்டா பைத்தியம் முடிச்ச நாயே. இந்த படத்துல உருப்படியான 2வது டயலாக் இதுதான் மக்களே. சோறுதான் திம்பியா இல்ல வேற ஏதாவது திம்பியா? அஞ்சறிவு இருக்கிற திருநாய் கூட அதுக்கு பிடிச்ச இன்னொரு நாயோட மேட் பண்ணி தான் குட்டி போடுது. நாய்க்கு 5 அறிவுன்னு சொல்றானுங்க, மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்றானுங்க. நாய் கண்டதை தின்னும், மனுஷங்களால அதை தின்ன முடியுமா? இல்ல நாய ஒரு 6 அறிவு இருக்க பெண்ணோட ஒப்பிட்டு எழுதியிருக்கானுங்கன்னா எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவங்களா இருப்பானுங்கன்னு பாருங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பெண் என்ற ஜெண்டரே செக்ஸ் பாட் ஜெண்டரா தான் இவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் பிடிச்சாலும் அத்தனை பேரோடவும் படுக்க சொல்றானுங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட கேவலமான ரைட்டிங்க. இதைத்தான் ஒரு கிழவனை சொல்லிட்டு போனா அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டும் போனா. அப்பேற்பட்ட கிழவனை இந்த தமிழ்நாட்டில் இருக்க தற்குறிங்க தூக்கி கொண்டாடுறதன் விளைவுதான் இது மாதிரியான சீர்கேடான படங்கள் வரதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இவனுங்க சொல்ற மாதிரி இருந்தா குடும்பம், சமூகம், நாடு, இனம்னு எதுவுமே உருவாகியிருக்காது. ஒரு பெண் எத்தனை ஆண் கூட செக்ஸ் வச்சுக்கிறாளோ அத்தனை ஆணோட டிஎன்ஏவையும் அவளுடைய உடம்பு ஸ்டோர் பண்ணும். அவளுடைய உடம்பு அன்னையில இருந்து அதை சுமந்துட்டே வரும். இது ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் தரும்னு மை பாடி மை ரைட்ஸ், ஐ அம் an independent woman, என்னாடை இன்னுரிமை, நான் எப்படி வேணா தெரியுமே, துப்பட்டா போடாதே தொழில்னு பேசுற எந்த மானங்கட்ட ஃபெமினிசத்தால் பாதிக்கப்பட்ட தற்குறி பெண்களுக்கும் இதுக்கு முட்டு கொடுக்கிற தற்குறி ஆண்களுக்கும் தெரியாது. ஆண்கள் நாய் மாதிரி தேடி தேடி செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் எந்த பொண்ணோடவும் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது, எக்ஸப்ட் அவன் விருப்பப்பட்டு செக்ஸ் வச்சுக்கிற பொண்ணை தவிர. ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்கள் ஒவ்வொரு முறை செக்ஸ் வச்சுக்கும் போதும் எமோஷனலி கனெக்ட் ஆவாங்க. அதன் பாதிப்பு லைஃப் லாங் இருக்கும். இதெல்லாம் புரியாம இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் மனசுல பதிய வச்சு அதை கேட்டு வாழ்க்கையை தொலைக்காம இருக்க இப்ப இருக்க நவீன பெண்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கோ. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். தாலிக்கு மரியாதை இல்லையா? ஆனா அந்த தாலி இருக்க கழுத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதையா. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? இதையே தெலுங்குவாலா கீர்த்தீஸ்வரன் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவானான்னு பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டான். பிரதீப் ரங்கநாதன் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டான். ஆனா இவனுங்க 2 பேருமே தாலி கட்டித்தான் அவனுங்க பொண்டாட்டிய உலர்த்த விடுவானுங்க. ஆனா படத்துலையும் மேடையிலையும் மட்டும் உருட்டுவானுங்க. ஏன்னா பியோர் திராவிட அஜெண்டா வேலையை இவனுங்க பார்த்து வச்சிருக்கானுங்க. இதையும் பார்த்துட்டு புரட்சி புண்ணாக்குன்னு எவளா பேசனா கண்டிப்பா அந்த மாதிரியான ஆட்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. பி சேஃப் அண்ட் விஜிலண்ட் அரவுண்ட் தெம். That's all, folks.